தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்பு படை மானிய கோரிக்கையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசினார்கள். நேற்று இந்த மானிய கோரிக்கையில் நான் உரையாற்றும் போது தமிழ்நாட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட பல வழக்குகள், போராட்ட வழக்குகள், கோவிட் காலத்தில் நடைபெற்ற அந்த மாஸ்க் அணியாமல் சென்றது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்குகள், இந்த வழக்குகளை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திரும்ப பெறுவதாக அறிவித்தது, திரும்ப பெற்று இருக்கின்றது. ஆனாலும் கூட திரும்ப பெற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிஎன் என்ற மென்பொருளில் இருந்து நீக்கப்படாததுனால பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல், அதே போல் வேலைக்கு செல்ல முடியாத நிலையும், அதே போல் கடவுச்சீட்டு எடுக்கக்கூடிய நிலையில் வழக்கு இருக்கின்றது என்பதனால் அவர்களுக்கு கடவுச்சீட்டு எடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன். இன்று காவல் மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்குகளை, நான் சொன்ன அந்த செய்திகளை மறுபரிசீலனை செய்து அதை கவனத்தில் கொண்டு கடவுச்சீட்டு எடுப்பதற்கும் அதே போல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பெறுவதற்கும் உள்ள தடைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்கின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். இதேபோல் நேற்றைய தினம் நான் பேசும்போது இரண்டாம் நிலை காவலர்கள் 2003 சேர்ந்தவர்கள், அவர்கள் வழக்கு தொடுத்து பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்று வழக்கு தொடுத்து 25 பேர் உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இதில் 8000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் தண்டனைகளை கடுமையாக்கக்கூடிய பல்வேறு விதிமுறைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இதுபோன்று கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் தொடர் குற்றவாளிகளாக இருந்தால் அவர்கள் அந்த மாவட்டத்திலிருந்தே அப்புறப்படுத்துவார்கள் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல் இவர்கள் கைதாகும்போது மாநில குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் அவர்களுடைய ஒப்புதல் பெற்றுதான் இவர்கள் பிணையிலே வர முடியும் என்பதெல்லாம் நல்ல திருத்தம் தான். ஆனால் இதற்கு மேலே இந்த மதுவிலக்கு, இந்த கள்ளச்சாராயத்தினால் மரணம் ஏற்படும் போது அந்த மரணமடைந்த குடும்பத்தினருக்கு அரசு இழப்பீடு கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மதுவிலக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடமிருந்தும், அதே போல் இந்த யார் சாராயத்தை விற்றாரோ அவரிடமிருந்தும் இந்த இழப்பீட்டை வசூலிக்க வேண்டும் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முன்வடிவை திருத்தத்தை நான் முன்மொழிந்தேன். அதே போல் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படும் போது அந்த மாவட்ட அதிகாரிகள் அதற்கு பொறுப்பாக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அதை சட்டப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தையும் நான் முன்மொழிந்திருக்கின்றேன். இதற்கு பதிலளித்து பேசிய மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சர், அதே போல் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இது சரி செய்யப்படும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தை அமைக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது, நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மது பழக்கமும் அதே போல் போதை பழக்கமும் முற்றிலும் இல்லாத ஒரு மாநிலமாக இது உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் வளமான ஒரு எதிர்கால தலைமுறை உருவாகும். அதை நோக்கி தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு நகர வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.